Hi children, இன்னைக்கு வந்து 11th standard first chapter sets, relations and functionsல a very important 5 mark question, I mean top 10 5 mark question சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் தான் வரும், இதை நல்லா கிளியராக பார்த்துருங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிள் 1.2, 1.29, 1.30, எக்ஸசைஸ் 1.1ல் 10, எக்ஸசைஸ் 1.2ல் 6, 9, எக்ஸசைஸ் 1.3ல் 10, 12, எக்ஸசைஸ் 1.4ல் 5, 7, 8. ஸோ இந்த 1.4ல் 5, 7, 8ங்கிறது வந்து கிராஃப் பார்ட்டு. ஸோ இது ஏதோ ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் இந்த 10 எக்ஸசைஸ் 1.3ல் 10, 12, இந்த 1.2930, இந்த 4 கொஸ்டினை கோர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கொஸ்டின் ஷுவராக வந்துடும். என்னென்னா இது வந்து பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் ஒரு சம் இருக்குது, இன்னொன்று வந்து ஜிஓஎஃப் எஃப்ஓஜி, ஜி காம்போசிட் எஃப், எஃப் காம்போசிட் ஜிங்கிற ஒரு 4 சம்மு தான். இந்த 4ல் ஒன்று இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இந்த 4 கொஸ்டின் கிளியராக படிச்சிருங்க. எக்ஸசைஸ் 1.1ல் 10, 1.2ல் 6, 9, இந்த 6 and 9 வந்து சிமெட்ரி, ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ் அந்த செம்மு. 6 and 9 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், அதான் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகுது. இது ரெண்டையும் கிளியராக பார்த்துருங்க. அப்புறம் 1.4ல் வந்து 5, 7, 8 இந்த கொஸ்டின் மட்டும் கிளியராக பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் ரெண்டுமே எழுதிடலாம். அப்போ 2 5 மார்க் வந்து 10 மார்க் ஆச்சு. அப்புறம் 2 மார்க் 3 மார்க்கில் வந்து மேக்ஸிமம் 3 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆக மொத்தம் இதில் வரும்போது ஒரு 7 கொஸ்டின், அப்போ 77 மார்க்ஸ்க்கு வரும். ஏன்னா 2 மார்க்கில் 2 வந்து 3 மார்க்கில் 1 வரும். அப்போ வரும்போது 3 + 4 7 வந்துடும். அப்போ 10 + 7 17, 1 மார்க்கில் 2 to 3 கொஸ்டின் வந்துட்டா கூட 20 மார்க்குக்கு இந்த லெசனில் வாங்கிடலாம். அதனால் இந்த கொஸ்டினை மட்டுமே கிளியராக படிச்சுட்டா 17 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். இதில் எக்ஸாம்பிள் 1.1, 1.8, 1.9, 1.22, 1.23, 24, 1.26, 1.27 இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் வந்துடும். அதே மாதிரி எக்ஸசைஸில் 1.1ல் 1, 6, 7, 8, அப்புறம் 1.3ல் 6, 7, 8, 9, 1.4ல் 4, 5. ஸோ லிமிட்டட் சம்ஸ் தான் இருக்குது. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் 20 மார்க் வாங்கிடலாம். 1 மார்க் வந்து எல்லா லெசனையும் படிச்சுட்டு அப்படின்னா ஒரு 17 1 மார்க் வந்து புக் பேக் தான் வரப்போகுது. ரிமைனிங் 3 கொஸ்டின் மட்டும்தான் புக் இன்சைட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால் புக் பேக் முழுசாக படிச்சிட்டிங்கன்னா அதுலேயும் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த லெசனையும் 1 மார்க்கையும் மட்டுமே படித்தாலே நீ வந்து 35 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ ஈஸியாக 35 வாங்குறதுக்கு ஃபஸ்ட் லெசனும் 1 மார்க் படித்தா போதும். அது போக 5th சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸு, 4th சாப்டரில் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், அப்புறம் இந்த ட்ரிக்னாமெட்ரியில் வந்து நேப்பியர் ஃபார்முலா இல்லாத கொஸ்டினே இருக்காது. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக இந்த எழுதிடலாம், மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாரு. அப்படி பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து